அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டின் 2025 ஆண்டின் முதல் ஓய்வு நாளின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் பணிவோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் துவங்கி, அதாவது 1/1/2025 நாள் துவங்கி என்னுடைய ஊழிய பணியிலே, இறை பணியிலே சரியாக 51வது ஆண்டு துவக்கத்திலே நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் இருக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பெரிய கிருபை 1974வது ஆண்டு என்னை இந்த இறை பணியிலே, ஊழிய பணியிலே ஆழ்த்தியது, செலுத்தியது என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு இந்நாள் வரையிலே எந்த தொழிலும் இல்லாதபடி ஒரு பெரிய உன்னதமான இறை பணியை கர்த்தர் எனக்கு செய்யும்படியாய் பணித்தார். அதை செய்து முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 31/12/2024 அன்று சரியாக 50 ஆண்டுகள் பூர்த்தி ஆனது. அதன் பிறகு இது 51வது ஆண்டு. இந்த முதல் ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவுள்ள சித்தத்தின்படியே இந்த நாளை காணும்படியான கிருபையை எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்தீர். மகிழ்ச்சியோட கொடுத்தீர், சமாதானத்தை கொடுத்தீர், நிறைவை கொடுத்தீர். அதற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கேட்க போகிற எங்களோடும் இந்த கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த முதல் வாரம் துவங்கி 52 வாரத்திலேயும் உமது ஆசீர்வாதம், உமது கிருபையும், உமது இடையறாத தொடர்பும் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பரேசு நமது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவ நாமத்தில் துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம்.
இன்றைய நாளுடைய தலைப்பு, நாம் சிந்திக்க போகிற தலைப்பு, மீட்புக்கான திரு வெளிப்பாடு. மீட்புக்கான திரு வெளிப்பாடு, ரெவல்யூஷன் ஃபார் சால்வேஷன் என்று சொல்கிறார்கள். வெளிப்பாடு என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்று சொன்னால் வெளிச்சம் அல்லது வெளிப்படுத்துதல் என்று பெயர். இவ்விரண்டு சொல்லையும் காரணமாக வைத்து வெளிச்சம் அனைவருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும், வெளிச்சத்தை போன்ற செயல்பாடுகள் வர வேண்டும். வெளிச்சத்திலே ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் விடுதலை பெற்றவன். இருளான வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் இல்லை. இந்த நிலைமை நமக்கு வர வேண்டுமானால் இந்த மீட்பின் வெளிப்படுத்துதல் நமக்கு நிச்சயம் தேவை என்றே இங்கே சொல்கிறார். ஆகவேதான் இறைவர் இயேசு பெருமான் எம்பெருமான் பிறந்த காலத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு நாம் போகும்பொழுது, இதோ சகல ஜனங்களுக்கும் என்று சொல்கிறார். ஒரு வெளிச்சம், இருளிலே நடக்கின்ற வெளிச்சம் என்று மக்கள் வெளிச்சத்தை கண்டார் என்று சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் மீட்புக்கான திருவெளிப்பாடு என்றே நாம் கருதுகிறோம். இந்த மீட்புக்கான திருவெளிப்பாடை நாம் சிந்திக்கின்ற வேளையிலே முதலாவதாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன், அவருடைய பிறப்பிலே தேவன் பிறந்த பொழுது இறைவனாகிய கர்த்தர் தொடர்ந்து அவர் பேசுகின்ற ஒரு நிலைமையை காணுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்துதான் வாசித்ததாக நாசரேத் ஊரிலே தேவாலயத்திலே வாசித்ததாக நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் வாசித்த பொழுது அங்கே இருக்கிற மக்கள் மிகவும் மகிழ்ச்சியானார்கள் என்றும் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. லூக்கா 4:22. எல்லோரும் அவருக்கு நற்செய்தி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. இந்த எளிய மகனுக்கு எவ்விதமாய் பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய நூலிலிருந்து மிக சிறந்த கருத்துக்களை சொல்கிறாரே என்று சொன்னார்கள். கிறிஸ்தவம் மலருகின்ற நேரம், கிறிஸ்தவம் உதிக்கின்ற நேரம், அவருக்கு பிறகு, ஆண்டவருக்கு பிறகு கிறிஸ்தவ இயக்கமாய் தோன்றியது. அந்த இயக்கத்திலே தான் இயேசுவின் கொள்கைகளும் கோட்பாடுகளும், அவர் ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து வாசித்தார் 61ஆம் அதிகாரத்திலிருந்து, அந்த கொள்கையும் கோட்பாடுகளும் இணைந்து போகின்ற ஒரு காட்சியை பார்த்து உயிரோட்டமான ஒரு இயக்கமாக கிறிஸ்தவ இயக்கம் தொடங்கியது. அது தொடர்ந்து இந்நாள் வரையிலே அந்த இயக்கம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிப்பினால் எரிச்சல் பட்ட அந்த மக்கள், அதாவது இயேசு பேசும் பொழுது பாராட்டினார்கள். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 27 வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது 22வது வார்த்தையிலே பாராட்டுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள் பாராட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு மீட்புக்காக காத்திருந்த கூட்டம். யூத தேசத்தினுடைய அடித்தள மக்களாயிருந்தவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட நினைத்த நேரம். அந்த நேரத்திலே எம்பெருமான் இயேசு சொன்ன வார்த்தைகள் அவர்களை உலுக்கியது. ஏசாயா தீர்க்கன் உரைத்த அந்த அருள்வாக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய கட்டம் இதுதான் என்று உணர்ந்து அவர்கள் பூரிப்படைந்தார்கள். அதே வேளையிலே எரிச்சலும் அடைந்தார்கள். பாதி பேர் ஆண்டவரை எதிர்த்தவர்கள், அவருடைய வருகையை எதிர்நோக்கியவர்கள், இவர் மேசியா என்பதை ஒப்புக்கொள்ள மறுத்தவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். என்ன குரல் கொடுத்தாங்கன்னா, அப்பவே இந்த மனிதனை சிலுவையில் அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒருவேளை அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே அந்த செயல்பாடு நடைபெறாமல் போனாலும் கூட முடிவு உலக மீட்பரான இயேசுவின் மரணம் வரையிலே அந்த மரணத்தில் தான் இவருடைய ஆசைகள் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மிக அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, சாவே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கூவி களிக்க. பாருங்க, பக்தன் அருமையாய் பாடலாம்.
கிஞ்சீதமும் நெஞ்சே அஞ்சேடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ. ஆகவே மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை என்கிற கேடகத்தை நீ பிடித்து கொண்டு நடப்பாயானால் உனக்கு எந்த ஒரு சாவின் பயங்கரமும் அந்தகார சக்திகளும் உன்னை அணுகாது என்கிற எண்ணத்தோடு மிக அருமையாக சொல்லப்படுகின்ற உரைதான் இந்த உரை. அப்படியானால் நாம் இன்று சிந்திக்க போகிற சிந்தனை மீட்புக்கான ஒரு சிந்தனை, மீட்புக்கான ஒரு வெளிப்பாடு, நம்மை காப்பாற்றுவதன் மூலம் உண்மையான சுயம் என்ன என்பதை தெரிகின்ற வெளிப்பாடு, அதுதான் மீட்பு. அந்த மீட்பு என்பது கடவுளிடம் இருந்து மட்டுமே வருகிறது, கடவுளிலிருந்து மட்டுமே தான் வருகிறது. கடவுள் தமது சுயத்தை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் நமக்கு மீட்பு கிடைக்கிறது. அவர் சுயத்தை வெளிப்படுத்தி நம்மை மீட்கிறார். நம்மை மீட்பதின் மூலமாய் நம்மை சாத்தானுடைய அடக்குமுறை, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து மீட்டதுதான் இந்த மீட்புக்கான திருவெளிப்பாடு என்று நாம் அறிவோம். ஆகவே இந்த மீட்பு என்பது ஏதோ தற்செயலாய் கிடைத்ததல்ல. இந்த மீட்பு என்பது, இந்த ரட்சிப்பு என்பது பிரிக்க முடியாத, ரட்சிப்பும் மீட்பும் பிரிக்க முடியாத ஒன்றாக நமக்கு கிடைத்திருக்கு. அப்படியானால் இந்த ரட்சிப்பின் அனுபவம், இந்த மீட்பின் அனுபவம், இந்த மீட்பின் திருவெளிப்பாடு நம்மிடத்தில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் சிந்திப்போம். 3 காரியங்களை நாம் சிந்தித்து விடைபெறலாம். முதலாவதாக, இந்த மீட்பு என்பது முட்செடியின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. முட்செடி என்ற உடனேயே நாம் யாத்திராகமம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு கடந்து போவோம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இதாங்க முட்செடியினுடைய அனுபவம். ஐயா, பச்சை முள்செடி எரிகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். மோசே ஓடுகிறான், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசே இந்த அதிசயத்தை காணுவதற்காக ஓடுகிறான். முட்செடியை பார்க்கிறான். அங்கே ஒரு குரல் வருகிறது. என்ன குரல்? ஆவியானவர் உரைக்கிறார். என்ன பேசுகிறார்? மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஆகவே உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொல்லுகிறார். உடனே மோசே தன் பாதரட்சைகளை கழற்றி போட்ட உடனேயே அங்கிருந்து குரல் வருகிறது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாய். இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டு காலமாக, ஏறக்குறைய 430 ஆண்டு காலமாக பார்வோனின் அடிமை தளத்திலே சிக்குண்டு தவித்து கொண்டு உயிருக்கும் உடைமைகளுக்கும் போராட்டத்தினாலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த மக்களை நீ மாற்று என்று சொல்லி, அதுதாங்க முட்செடியின் அனுபவம், மாற்றுகின்ற அனுபவம், பிரச்சனைகளை மாற்றுகின்ற அனுபவம், போராட்டங்களை மாற்றுகின்ற அனுபவம், சூழ்நிலைகளை மாற்றுகின்ற அனுபவம். இந்த மாறுதலுக்கு காரணமாக நீ அமை என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எகிப்திலிருந்து தப்பி ஓடி வந்தவன் தான் மோசே. எகிப்திலிருந்து ஓடி வந்து, தவறு செய்துவிட்டு ஓடி வந்து இந்த இடத்தில் அடைக்கலம் ஆயிருந்தான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்திற்கு போ என்று சொல்லும் பொழுது அவன் அகங்காரம் கொள்ளவில்லை, ஆணவம் கொள்ளவில்லை, பெருமை கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவன் சொல்கிறான், நான் எம்மாத்திரம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எந்த புறத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுங்கி செத்து போகிறதில்லை, அழிந்து போகிறதில்லை. நாங்கள் பலவிதமான நெருக்கங்கள், மீட்பில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாகவில்லை. நாங்கள் சாவதற்கு எத்தனைக்கவில்லை, எங்களை சாகடிக்க முடியாது. அதற்கு பதிலாக கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. நிரந்தரமான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது ஆண்டவராகிய கடவுளுடைய காரியமே. சாட்சியாய் வாழ்வதுதான் மீட்பின் வெளிப்பாடாகும். தேவனுக்கு சாட்சியாக வாழ நாங்கள் எல்லா செயலையும் எங்களை நெருக்கிறாங்க. பவுலும் அவருடைய சகோதரனாகிய தீமோத்தேயும் சொல்றாங்க, இந்த பலவீனங்கள், தன்னுடைய பலவீனத்தை அவர்கள் உணர்கிறார்கள். எப்படி மோசே பலவீனத்தை உணர்ந்தாலும், ஐயா நான் ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த மோசேவை ஆண்டவர் சொன்னார், நீ போ, உனக்கு அந்த மக்களுடைய விடுதலையை காட்டுவேன், நீ தான் விடுதலை வீரனாக இருந்து. அதாங்க முட்செடியினுடைய அனுபவம், முட்செடி எரிகின்ற
அனுபவம், அந்த முட்செடியுடைய அனுபவம் மோசேயை தலைவனாக்கியது அனுபவம். பல நிலைமைகளிலே பல காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். ஒரு தலைவனாக ஓடி வந்தவன், புறம்பாக ஓடி வந்தவன், பயந்து ஓடி வந்தவனை தலைவனாக மாற்றி மறுபடியும் அங்கேயே ஒரு பசுமையான சூழலை காண்பதற்காக, ஒரு நிறைவான சூழலை காண்பதற்காக அங்கே அனுப்பியது. அங்கே போகும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் உன் நடுவில் இருப்பதினாலே நீ கலக்கம் அடைய தேவையில்லை. இந்த நெருப்பை பற்றி, நெருப்பின் மத்தியிலே இருந்து உன்னோடு பேசியவர் நான் தான். ஆகவே நீ சென்று அங்கே என் மக்களுக்கு விடுதலையை வாங்கி கொடு, மீட்பை வாங்கி கொடு என்று சொன்னார். அப்படியானால் அந்த முட்செடியின் அனுபவம், எரிகின்ற அனுபவம், தீமையின் சக்தியிலிருந்து விடுதலை பெற துடிக்கின்ற அனுபவம், தீயதிலிருந்து விடுதலை பெற வைக்கின்ற அனுபவம், ஆகவே சாட்சியாய் வாழ்கின்ற ஒரு அனுபவம். இந்த முட்செடியின் அனுபவம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது. அதுதாங்க முக்கியம். இந்த முட்செடியின் அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட அந்த மோசே அங்கே சென்று இஸ்ரவேல் மக்களுக்கு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலை பெற வேண்டுமானால் முட்செடியை போன்று எரிகின்ற அனுபவம் நமக்கு தேவை. எரிகின்ற அனுபவம் தானியேலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். எரிகின்ற அனுபவத்தை பார்க்கிறான், எரிகின்ற சூளையை பார்க்கின்றான், 7 மடங்கு அதிகமாக சூளையை பார்க்கிறான். ஆனாலும் அந்த சூளையின் மத்தியிலே எம்பெருமான் தேவன் அங்கே அசைவாடி நடனமாடி அங்கே செல்கிறதை பார்த்த பொழுது அவன் தீவிரமடைந்து அவன் உணர்வுபூர்வமாய் ரட்சிக்கப்படுகின்ற ஒரு செயல்பாடை, அதன் பிறகு அவனுடைய செயல்கள் வல்லமையாய் இறங்குகிறது. அதே போலவே தான் மோசேயுடைய வாழ்க்கையிலே மீட்பின் காரியங்கள் துவங்குவதற்கு முன்னதாக அவனுக்கு அந்த அக்னியின் அனுபவம், அக்னியின் முட்செடியின் அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த முட்செடியின் அனுபவத்தினாலே அவன் ஆற்றல் பெறுகிறான், சக்தி பெறுகிறான், பெருமை பெறுகிறான், வல்லமை பெறுகிறான். அதை வைத்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மீட்பின் வெளிப்பாடு என்பது முட்செடியின் அனுபவம் நம் வாழ்க்கையிலே அனுபவிப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவதாக நாம் பார்க்கின்ற அந்த அனுபவம். இரண்டாவதாக இந்த முட்செடியின் அனுபவத்தை அடுத்து கோதுமை மணியினுடைய அனுபவம். யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். என்னத்தை அறிவிச்சாங்கய்யா? அதுக்கு முன்னால படிங்க. அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து கிரேக்கர்கள் வருகிறார்கள். கிரேக்கர்கள் என்பது உயர்ந்தவர்கள். இந்த பிலிப்பும் அந்திரேயாவும் மீன் பிடிக்கின்ற தொழிலை உடையவர்கள். இவரிடத்திலே வந்த அந்த உயர் மக்கள் அவங்க சொல்றாங்க, we would like to see Jesus என்று சொல்கிறார்கள். நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இதுதாங்க அவங்க சொன்ன வார்த்தை. யாரை கேட்கிறாங்க? தங்களை விட எளியவர்களை பார்த்து கேட்கிறார்கள். இயேசுவின் மீட்பின் திட்டத்திலே மிக சிறந்த திட்டம் இந்த திட்டம். உயர்ந்தவர்கள் இறங்கி வருகிறார்கள் உயர் இடத்தை விட்டு. இதுதாங்க மீட்பின் திட்டம். மீட்பின் திட்டம் என்பது உயரே இருக்கிறவர்கள் கீழே இறங்க வேண்டாம், கீழே இருக்கிறவர்கள் மேலே போக வேண்டாம், இரண்டும் சரிசமமாக மாற வேண்டும். அதுதாங்க கோதுமை மணியினுடைய அனுபவம். கோதுமை மணி சத்திரேயாகில் மட்டுமே தான் பலன் கொடுக்கும். அவர் வந்து சொல்றாங்க, ஐயா இயேசுவே, கிரேக்கர்களிலே சிலர் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள். அப்ப டைரக்டா ஆண்டவர் அவரிடத்துல பேசுறார். என்ன பேசுறார் படிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து மணியாக இருக்கின்ற வரையிலே பலன் இல்லை. மூட்டையிலே கட்டி சாப்பாடு வச்சிருப்பான், அவ்வளவுதான், மாவு அரைக்கிறதுக்கு வச்சிருப்பான். ஆனால் அந்த கோதுமை மணியானது பூமியிலே விழ வேண்டும், அது சாக வேண்டும், அது நசுக்கப்பட வேண்டும், அது சேரிலே புரள வேண்டும். புரண்ட பிறகுதான் அந்த கோதுமை மணியானது என்ன பண்ணுங்களா படிங்க. நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். அது தனியாகத்தான் கோதுமை மணியாக மட்டும்தான் இருக்கும். செத்ததே ஆகில், ஆனால் அந்த கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சேற்றிலே விழுந்து ஊறி நசுங்கி செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு சுவாமியினுடைய காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிகழ்ச்சி கொஞ்சம் விவரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், லாசருடைய உயிரோடு எழுப்புகின்ற காட்சி. லாசருவை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் வந்திருக்கிறார். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம்.
ஒரு மீட்பு கிடைத்ததே, ஒரு விடுதலை கிடைத்ததே, ஒரு ரட்சிப்பு கிடைத்ததே. அதுதாங்க திருவெளிப்பாடு. மீட்பினுடைய உண்மையான வெளிப்பாடு என்ன? ஆழ்ந்து கிடக்கிறவன், அழிந்து கிடக்கிறவன், சோகமாகி போயிருக்கிறவன், சோரம் போயிருக்கிறவன் உயிர்த்தெழுந்து மீண்டும் வெளிவர வேண்டும். இதுதாங்க. ஆகவே லாசரு செத்து போனான் ஐயா, அவனுக்கு மறுபிறவை கொடுத்து என் ஆண்டவர் லாசருவே எழுந்து வா என்று சொன்னாரே, அந்த காட்சியை கண்டவர்கள் தான் இந்த கிரேக்கர்கள். இவர்கள் வந்த பிறகுதான் இவர் யார், இவரிடத்திலே வல்லமை இருக்கிறது, இவரிடத்திலே மீட்பு இருக்கிறது, மீட்பினுடைய வெளிப்பாடு காணப்படுகிறது என்கிற ஒரே தோரணையோடு வந்து கேட்கிறார்கள். we will see Jesus. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னால் உன்னுடைய இடத்தை விட்டு நீ இறங்க வேண்டும். உன்னுடைய இடத்தை விட்டு இறங்க வேண்டாம், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே மீட்பு கிடைக்க வேண்டும், மீட்பு கிடைக்க வேண்டும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோமே. நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டுமானால் முதலாவது நாம் வைத்திருக்கின்ற இடத்திலிருந்து, நாம் இருக்கிற இடத்திலிருந்து, நாம் எண்ணிருக்கின்ற எண்ணத்திலிருந்து உயர்வானதான் நான், உயர்ந்தவன் நான் என்று சொல்லிக்கூடிய நிலைமையிலிருந்து நாம் கீழே இறங்க வேண்டும். நன்மைகளை கிடைக்க பாடுபட வேண்டும். விசுவாசித்து நன்மையை கிடைக்கும் என எதிர்பார்த்து சோதிக்க, சோதனையிலே உட்பட்ட வேண்டும். கோதுமை மணியானது சோதிக்கப்படுகிறது, புடமிடப்படுகிறது சேற்றிலே. ஆகவே தான் இந்த மீட்பினுடைய வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது, மீட்பினுடைய முதல் வெளிப்பாடு எனக்கு அந்த முட்செடியின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வெளிப்பாடு, கோதுமை மணி போன்று நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டும். என்னுள்ளே இருக்கின்ற நான் என்ற அகங்காரம் சாக வேண்டும். நான் என்ற எண்ணம் சாக வேண்டும். பக்தன் பாடுகிறான், மிக அருமையாய் பாடுகிறான். நான் என்னும் எண்ணமதால் பிறரை அவமானிப்பது வெகு பாவம். ஐயா, பாவம் பாவம் என்னென்னத்தையோ அங்க இதெல்லாம் இருக்கட்டும், பாவம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா, முதல் பாவம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நான் என்ற எண்ணத்திலே, நான் என்ற அகங்காரத்திலே, நான் என்ற சிந்தனையிலே, நான் என்ற உயர்வான தன்மையிலே. அதுதான் கோதுமை மணியை போல நீங்கள் சாக வேண்டும். நான் சாக வேண்டும், நாம் சாக வேண்டும். செத்ததே ஆகில் தான் மிகுந்த பலனை கொடுக்க முடியும். நாம் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் என்பது அழிய வேண்டும், நான் என்பது அழிய வேண்டும். அந்த இயேசுவை குறித்த சிந்தனையில முதலாவது இயேசு நான் என்ற எண்ணத்தை விட்டு விட்டார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மீட்பு ஆண்டவர் அளிக்கின்ற மீட்பாய் இருக்க வேண்டுமானால் 3 காரியங்களுக்கு நாம் வைக்க வேண்டும். நம்முடைய கிரியை மூலமாய், நம்முடைய கிரியை மூலமாய் இயேசுவை நாம் காட்ட வேண்டும். இயேசுவை நாம் காட்ட வேண்டும். கிரேக்கர்கள் வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்களே, உடனே இயேசுவை எப்படி காமிச்சானா, கோதுமை மணியை காட்டி, அந்த உதாரணத்தை காட்டி ஆண்டவர் சொன்னார், நான் என்கிற எண்ணம் செத்த பிறகுதான் நீங்கள் எல்லாரும் யாரை காண முடியும், இயேசுவை காண முடியும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இயேசுவை காண வேண்டுமானால் முதலாவது நம்முடைய கிரியைகள் சுத்தமாக மாற வேண்டும். நாம் அசுத்தத்தின் பிள்ளைகளாய், அசுத்தமான கிரியைகளை நாடுகின்றவர்களாய். 2025 ஃபர்ஸ்ட் சண்டே எல்லாரும் சொல்லுவாங்க பிளஸட் சண்டே. இந்த பிளஸட் சண்டேல ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை செய்ய போய், என்ன உடன்படிக்கை? என் கிரியை மூலமாய் ஆண்டவரே நான் செய்து வந்த காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நான் புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் நுழைய போகிறேன். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? என் பாவங்கள் என்னை தொடராதபடி. இதுதாங்க உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நான் விட்டுறோம், இந்த உடன்படிக்கை விட்டுறோம். அடுத்தது என்னுடைய நல்ல வார்த்தைகள். இன்னைக்கு யார் வாயை திறந்தாலுமே உடனே கெட்டு போகணும், அழியணும், சாகணும், துன்மார்க்கம். இதுதான் அநேக பேருடைய வாயிலே வருகின்ற வார்த்தைகள். இந்த புதிய ஆண்டிலே முதலாவது என்னுடைய கிரியைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும், என்னுடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்படியானால் என் தேவனாகிய கர்த்தர் அதிநிமித்தம் மகிமை அடைந்து அந்த மீட்பின் வெளிப்பாடு தன்மையை எனக்கு அளிப்பார். இரண்டாவது, நாம் நல்ல வார்த்தைகளை, சுத்தமான வார்த்தைகளை நம்முடைய வாயினால் உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக நம்மை நாம் மறக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. என்னை நான் மறக்க வேண்டும், என் தொழிலை மறக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய பணம், ஐயா என் பணம் கட்டுக்கட்டா இருக்குது, வீட்டில் உயர்ந்த இருக்கிறது, நான் படிப்பு அதிகமாய் படித்திருக்கிறேனே, என்னுடைய ஜாதி உயர்ந்த ஜாதி ஆச்சே, என் மொழி உயர்ந்த மொழி ஆயிடுச்சே, என்னுடைய கட்சி பிரமாதமான கட்சி ஆயிட்டே,
நான் திறமைசாலி, இவைகளெல்லாம் மறக்கப்பட வேண்டும், மறங்கடிக்கப்பட வேண்டும். கோதுமை மணியைப் போல சாக வேண்டும், நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். என கருமையானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே புதைந்திருக்கின்ற இந்த ஆணவமான காரியங்கள், இந்த அசிங்கமான செயல்பாடுகள், இந்த தீமையான காரியங்கள் எல்லாம் கோதுமை மணியைப் போல நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். அப்படி சாகும் பொழுது மாத்திரமே மீட்பின் வெளிப்பாடு தன்மையை நான் உணர்ந்து கொள்ள முடியும், வெளிப்பாட்டு தன்மையை. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில முதலாவது எரிகின்ற அனுபவத்தை, முச்செடியை போன்ற எரிகின்ற அனுபவத்தை நான் பெற வேண்டும். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில கோதுமை மணியை போல சாகின்ற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே, என்னை நான் இழந்தால் மாத்திரமே இயேசுவை பின்பற்ற முடியும். ஆகவே என கருமையானவர்களே, நம்முடைய ஜீவனை நாம் விரும்பினால், ஆண்டவர் சொல்றார், தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்படியானால் என் ஜீவன் பெரிதல்ல, என் ஆத்துமா பெரிதல்ல, இது அழியட்டும், இது போகட்டும், இது சாகட்டும், அப்படி என்று விட்டு விட்டு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். கோதுமை மணியை போல கீழே விழுந்து செத்து பிறகே நான் உயிர் தெழுந்தவனாய் காணப்படுகிறேன், நான் மீட்படைந்தவனாய் காணப்படுகிறேன். ஆகவே நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு உயிர்த்த பிள்ளைகளாய் உயிர் வாழ ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் உண்மையான மீட்பாய் காணப்படுகிறது. முதலாவதாக, முச்செடியை போன்று எரிகின்ற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கோதுமை மணி போன்று அழிந்து மீண்டும் உழைத்து ஜீவனுள்ளவனாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு அனுபவத்தை சொல்கிறார், தரிசனம் காணும் அனுபவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16, 9, 10. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்று பாடுகள் படுகின்ற மக்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். நான் மீட்பு பெற்றுவிட்டேன், நான் மீட்பு அடைந்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிப்பை பெற்றுவிட்டேன், இந்த வருஷம் இப்படி அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நம்மிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தரிசனம் கண்டீர்களா? ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் தரிசனம் கண்டிருக்கிறீர்களா? அந்த தரிசனம் என்ன? விதைக்காதபடி தடுத்து கொண்டிருக்கிற தடுப்புகளை நாம் நீக்க வேண்டும். அப்படி நீக்க வேண்டுமானால் எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கே இருள் சூழ்ந்து காணப்படுகிறதோ, எங்கே மீட்பு இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் நாம் செல்ல வேண்டும். ஆகவே முதலாவதாக நாம் எரிகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம், அடுத்ததாக அழிகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம், மூன்றாவதாக தரிசனம் காணுகிறோம். தரிசனம் இல்லாத இடத்திலே என் தேவன் நிச்சயமாய் வரவே மாட்டார், பெறவே மாட்டார் என்பது நிச்சயமாய் இருக்கிறது. ஆகவே மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். அங்கே போன பிறகுதான் லீதியாள் என்கிற ஒரு பெண் அங்கே ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அநேக பிள்ளைகளோடு கூட அவள் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாள் என்று பார்த்தோம். அப்படியானால் நம்முடைய ஊழியங்களிலே தரிசனங்கள் உண்டா? நம்முடைய ஊழிய பாதையிலே தரிசனங்கள் உண்டா? மீட்பு மீட்பு என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, மீட்கிற தன்மைதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த ஒரு தன்மை, அதுதான் என்னுடைய வெளிப்பாடு என்று சொல்லி, அதுதான் என் வெளிச்சம் என்று சொல்லி, அதுதான் என் வழிகாட்டி என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறோமே. நாம் தரிசனம் காணுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அன்று தரிசனம் கண்டார்கள். மக்கதோனியா சபைக்காரன் வந்து அழைக்கிறான், வாங்கையான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் தரிசனம் கண்டு சென்றிருக்கிறோம்? நாம் ஊழியத்துக்கு செல்லுகிறோம்? இல்லை என்று சொல்லவில்லை. என்ன ஊழியங்கள்? கிறிஸ்துமஸ் ஆச்சுன்னா கேக் எடுத்து போயிட்டு, துணி எடுத்து போயிட்டு, ட்ரெஸ் எடுத்து போயிட்டு, அந்த பலகா அந்த பொருள்கள்லாம் எடுத்து போயிட்டு ஏழைகள் கொடுக்கணும். இதுதான் நம்முடைய தரிசனம். இதோடு நின்று விடுகிறது நம்முடைய தரிசனம். நம்முடைய வாழ்க்கையின் அடி வாரத்திற்கு நாம் செல்லவில்லை. ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் மக்கதோனியாவுக்கு சென்று மக்களுடைய அடிமட்டத்தை தொடுகிறார்கள். அங்கு லீதியால் குணப்படுகிறாள். நம்முடைய ஊழியத்திலே, ஐயா நீங்கள் போயிட்டு பல வருஷங்களாக நான் இந்த பகுதி அந்த பகுதி இப்படி பகுதிக்கு சென்று ஊழியம் செய்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, உன் ஊழியத்திலே நீ தரிசனத்தோடு சென்றிருந்தால் அங்கே லீதியாலை போல ஒரு விதை முளைத்திருக்குமே, ஒரு விதை முளைத்திருக்குமே. அந்த விதை முளைக்கவில்லை. காரணம் என்ன? உன்னிடத்திலே தரிசனம் இல்லை. வேதம் சொல்கிறது, உன் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள்.
அதுதாங்க மீட்புக்கான வெளிப்பாடு. நான் மீட்படைகிறேன் என்று சொன்னால் முதலாவது வெளிப்பாடு என்ன? தரிசனம் நான் காண வேண்டும். முட்செடியுடைய அனுபவம் என் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். கோதுமை மணி போல செத்து போகின்ற அனுபவம் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, முக்கியமானது நான் தரிசனம் காண வேண்டும். எத்தனை பேர் தரிசனம் கண்டிருக்கிறோம்? நன்றாக சிந்தித்து பார்ப்போம். தரிசனம் கண்டிருக்கிறோமா? ஏதோ ஆண்டவர் சொல்ல இங்கே போ அங்கே போன்னு நம்ம நினச்சிருக்கிறோம், இது ஆண்டவர் தான் சொன்னாருன்னு. ஆனால் அப்படி இல்லைங்க. தரிசனம் என்ன? கேளுங்கள் பெறுவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதுதான் ஆண்டவர். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 சொன்னார். அந்த காலத்துல இருந்து ரொம்ப சிறந்த இதுதான் மீட்பினுடைய அடிப்படை. இந்த ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில கேட்க வேண்டும், தொடர்ந்து தேட வேண்டும், தொடர்ந்து தட்ட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நிலைத்திருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே மீட்புக்கான திருவெளிப்பாடு வந்துவிடும். ரெவல்யூஷன் ஃபார் சால்வேஷன் என்று சொல்கிறார்களே, ரட்சிப்பு என்பது எங்கேயோ புதைந்து கிடக்கின்ற ஒரு புதையல் அல்ல. அந்த ரட்சிப்பு என்கிற புதையல் நம்முடைய வீட்டிலே வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், நம்முடைய திருச்சபையிலே வர வேண்டும், நம்முடைய சேகரத்தில் நம்முடைய சபைகளிலே வர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக மோசேயை போல எரிகின்ற அனுபவத்தை என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். தலைமை தத்துவத்திற்கு முன்னதாக நான் தலைவன் என்று சொல்லி மாற்றி கொண்டிருக்கிறோமே, நீ தலைவனாய் இருக்கிறாய் என்று சொன்னால் எரிகின்ற அனுபவத்தை உன் வாழ்க்கையிலே பெற்றாயா? கர்த்தர் கேட்கிறார். அடுத்ததாக நான் தலைவன் என்று சொல்லி நான் அநேக மக்களை மீட்படைய செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன் வாழ்க்கையிலே கோதுமை மணியை போல சாகின்ற அனுபவத்தை நீ பெற்றாயா? 3வது கர்த்தர் கேட்கின்ற மிகப்பெரிய கேள்வி, தரிசனம் கண்டாயா? என்ன தரிசனம்? மக்கள் மீட்கப்படுகிறார்கள் என்ற தரிசனம். மக்கள் மீட்கப்பட்டு தேவ ராஜ்யத்திற்கு செல்கிறார்கள் என்ற தரிசனம். ஐயா, வெளிப்படுத்தலே பார்க்கிறோமே, தரிசனம் கண்டான். எக்கச்சக்கமான தரிசனம். ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததினாலே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக மக்கள் சேர்க்கப்பட்டார்கள் மந்தையிலே. இன்று நாம் தரிசனம் கண்டோம் என்று சொன்னால் மந்தைகள் பெரிதாக மாற்றப்படுகிறதா? சிந்திப்போம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மீட்கப்படுதல், மீட்புக்கான திருவெளிப்பாடு என்பது வர வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாய், நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமாய், நம்முடைய செயல்பாடுகள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். கர்த்ததாமே நம்முடைய சிந்தனைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். தலையத்தால் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவிழா சித்தத்தின்படியே மீட்புக்கான திருவெளிப்பாடு என்கிற சத்தியத்தை நாங்கள் கேட்டோம், சந்தித்தோம் சாமி, சிந்தித்தோம் சாமி. எங்களுடைய சிந்தனையிலே தவறுகள் இருந்தால் தயவாக மன்னித்திடும். இந்த 2025ஆம் ஆண்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நல்ல விசுவாச நம்பிக்கை ஏற்பட, மீட்பின் திடம் ஏற்பட, மீட்பின் வெளிப்பாடு ஏற்பட, மீட்பு என்கிற ரட்சிப்பு எல்லார் வீட்டிலையும் கிடைக்க நீர் கிருபை தாரும் சாமி. சத்தியத்தை கேட்கின்ற அனைவரும் ரட்சிப்படைய கிருபை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் இந்த ஆண்டு முழுவதும் நிலைத்த நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை நம்முடைய மீட்பின் திட்டத்தோடு கொடுப்பதாக. ஆமீன், ஆமீன். God bless you all. Thank you.